கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். உமது வேதத்தில் ரகசியம் பார்க்கவே எங்க கண்களை திறந்திடும், எங்க கண்களை திறந்திடும். உமது வேதத்தில் உள்ள ரகசியம் பார்க்கவே எங்க கண்களை திறந்திடும், எங்க கண்களை திறந்திடும். ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே, நீரே வார்த்தையான தெய்வம், தெய்வம் நீரே, நீரே. ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே, நீரே வார்த்தையான தெய்வம், தெய்வம் நீரே, நீரே. வேதம் வேதம் சத்திய வேதம், வேதம் 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 சத்திய வேதம், வேதம். நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுதும் உடைய வேதத்திற்கு ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருள்வீராக, எங்கள் செவிகளை திறந்தருள்வீராக. அப்பா, உடைய வசனத்தை ஆண்டவரே அப்பா உள்ளபடி நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவரை கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த புதிய மாதத்திலே நம்மை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கென்று ஆதாரமாய் நாம் திருப்பி வைத்துக் கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 7 வசனங்கள். வசனத்தை கவனமாய் கேளுங்க. நீங்கள் கேட்கால் மாத்திரமே இதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள நமக்கு ஏதுவாக இருக்கும். இந்த நாளுக்கென்று ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதியானது The Second King chapter 4 verses 1 to 7. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 7 வசனங்கள் முடிய நம்ம வசனத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கோம். சோ இதனால இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு நான் இவ்வாறாய் கொடுக்க ஆசைப்படுகிறேன். கவனமாய் கேளுங்க. சபைக்கு குடும்பத்திற்கு நெருங்கிய உறவு உண்டு, மறந்துடாதீங்க என்று சொல்ல தலைப்புல உங்களோட கட்டுரை வார்த்தையை நான் பேச போகிறேன். Don't forget that the church and the family have a close relationship. சபைக்கும் குடும்பத்திற்கும் நெருங்கிய உறவு உண்டு, மறந்து விட்டு விடாதீர்கள் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகின்றேன். சில நேரங்களில் பல நேரங்களில் நாம் மறக்கக்கூடிய ஒரு காரியம், சபைக்கும் குடும்பத்துக்கும் ஒரு உறவு உண்டு என்பதை இன்னைக்கு நாம் மறந்து விடுகின்றோம். சபைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஒரு உறவு உண்டு. வேதம் சொல்லுது, சபை என்பது குடும்பத்திற்கு ஒப்பானது. சபை என்பது குடும்பத்திற்கு ஒரு ஒற்றுமை உள்ளது என்று சொல்ல பார்க்கின்றோம். சபை போதகருக்கும் குடும்ப தலைவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறதுல, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்த முடியாது. தன்னோட சொந்த குடும்பத்தை வழிநடத்த தெரியாதவன் சபையை நடத்த முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சபையும் குடும்பத்தையும் ஒன்றாய் இணைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல கணவனானவன் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கின்றான். எப்படி கிறிஸ்துவானவர் சபைக்கு தலைவனாய் இருக்கிறது போல கணவனானவன் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்னைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஏற்றதா இருக்கு. சபைக்கும்
ஒருபோதும் அதிலே கனவீனம் படக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. கவனமாய் கவனிங்க. வார்த்தைகள் வார்த்தையாய் இருப்பதினால் பயனில்லை. நான் சொல்றது புரியுதா? வார்த்தைகள் வார்த்தையாய் இருப்பதினால் பயனில்லை. எவருடைய வாழ்க்கையில் வார்த்தை வாழ்க்கையாய் மாறுகிறதோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்றேன், வார்த்தைகள் வார்த்தையாய் இருப்பதினால் பயனில்லை. எவருடைய வாழ்க்கையில் வார்த்தை வாழ்க்கையாய் மாறுகிறதோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். பலருடைய வாழ்க்கையிலே வார்த்தை வார்த்தையாகவே இருந்து போகிறது. ஆனா அந்த வார்த்தை வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை இன்னைக்கு திருமண பந்தத்திலே திருமண நாளிலே கணவன் மனைவியாக ஒப்பந்தம் செய்கிறார்கள். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவிடத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவுக்கு நேசிக்கவும் நன்மை கூறவும் என்று சொல்லி பலவிதமான வாக்குறுதியை பெறுகிறார்கள். அந்த வார்த்தை வார்த்தையாய் இல்லாதபடிக்கு அந்த வார்த்தை வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அப்போ பவுல் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறார், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், விவேகத்தோடு ஜீவிக்க வேண்டும். விவேகத்தோடு நான் ஜீவிக்க வேண்டும். யாரெல்லாம் வேகப்பட்டு இருப்பார்களோ குடும்பம் உடைந்து போய்விடும். அப்போ விவேகமுக்கும் வேகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. விவேகம் என்றால் எந்த காரியத்திலும் நின்று நிதானமா யோசித்து செயல்படுகின்ற அந்த எந்த குடும்பத்தில் வேகமாய் செயல்படுகிறார்களோ அந்த குடும்பம் உடைந்து போய்விடும். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீடு ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். என் வீடு அப்படியே கட்டப்பட வேண்டுமா? ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். அப்போ சபைக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய ஒற்றுமையை அவர் எதிர்பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுதல நான் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நான் ஏன் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நான் கேட்க போற செய்தியும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். பைபிள்ல அநேக குடும்பத்தை நாம் பார்க்கின்றோம். அநேக குடும்பம் வாழ்ந்திருக்கிறாங்க, நல்லபடியாக வாழ்ந்திருக்கிறாங்க. அநேக குடும்பம் சிதைந்து போன குடும்பத்தையும் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்போ நல்ல வாழ்ந்திருக்கிற குடும்பத்தையும் வேதாகமத்தில் பார்க்கிறோம், சிதைந்து போன குடும்பங்களையும் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில சிதைந்து போன குடும்பத்தை ஆரம்பித்து வாழ்க்கையை தேடின அநேக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிதைந்து போன குடும்பம் மறுபடியும் தன் வாழ்க்கையிலே ஆரம்பத்திலிருந்து தன் வாழ்க்கையை துவங்கின குடும்பமும் வேதாகமத்திலே உண்டு. அதைதான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு வேதாகமத்தில் பார்க்கும்போது நல்ல வாழ்ந்த குடும்பமும் இருக்கு, சிதைந்து போன குடும்பமும் இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த காலையில நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை, புதிய மாதத்திலே சிதைந்து போன குடும்பத்திலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் ஒரு துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். அதுதான் நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. தீர்க்கதரிசியோட புத்திரரில் ஒருவனாய் இருந்த மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அவங்க சொல்றாங்க, ஒரு அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உன்னது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவே கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான். இங்க நான் பார்க்கின்றோம், இழப்பை சந்தித்த ஒரு குடும்பம். இங்கே பார்க்கிற போது she already lost her husband. Now she ready to என்ன செய்றாங்க? அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழக்க. இங்க வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிக்கு புத்திரராய் இருந்த ஒருவருடைய மனைவி. அப்பனா தீர்க்கதரிசிக்கு புத்திரன் சொன்னா ஒரு ஊழியக்காரன் இருக்கிறாரு, அவருக்கு திருமணம் ஆகுகிறது, 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப குடும்பத்தில் என்ன ஆகுது? அவர் மரித்து விடுகின்றார். மரித்து போன ஒரு சூழ்நிலை. இப்போ அவர் மரிப்பது முன்பதாக அந்த ஊழியக்காரர் அதிகமாக கடன் வாங்கி விட்டாரு. கடன் வாங்கின உடனே அவர் மரிக்கிற சூழ்நிலை. மரித்த உடனே யார் மேல வருது? பிள்ளைகள் மேல வருது. பிள்ளைகள் மேல வந்த உடனே கடன் கொடுத்தவர் தன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கிக் கொள்ள வருகின்றான். அதாவது அந்த நாட்களில் பார்க்கும்போது ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, கடன் கட்ட முடியாது என்ன செய்யணும்னா 6 வருஷம் அடிமையா இருக்கணும்.
இல்லாமல் போய்விடும். அப்படின்னா இதை பார்க்கும்போது அவர் என்ன செய்யறார்? இப்போ கணவனே இழந்து போன ஒரு சூழ்நிலை, இப்பொழுது தனது 2 மகன்களையும் இழக்குகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகின்றார். கணவன் இருந்துட்டாரு, இனிமே என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வாங்க, என் பிள்ளைங்க என்ன நல்லவழியில் நடத்துவாங்க, என் பிள்ளைங்க குடும்பத்தை பார்த்துவாங்க சொல்லி நினைத்திருந்த ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது? பிள்ளைகளும் ஆயுதம் தான். ஆனால் என்ன செய்யறாங்க? அவருடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கிக் கொள்ள கடன்கார வருகிறத பாதிக்கின்றோம். இங்க ஒரு காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடன் கொடுத்தவன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ செய்றாங்க, எலிசாவை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அது மனிதனுக்கு தெரியாம கணவன் கடன் வாங்கியிருப்பான்னு சொல்லி வேதம் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்னைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறைகள், சில பெற்றோருடைய வாழ்க்கை முறை தன் பிள்ளைகளின் சிறையிருப்புக்கு காரணமாக மாறிவிடுகின்றது. சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்களின் முடிவுகள் நம்முடைய பிள்ளைகளின் சிறையிருப்புக்கு காரணமாக மாறிவிடுகின்றது. இன்னைக்கு நாம் ஒரு காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பிள்ளைகளும் சுயமாய் கெட்டு போகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் சுயமாய் கெட்டு போகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு அநேக நேரம் சொல்றேன், என் பிள்ளை கெட்டு போயிட்டா, என் பிள்ளை இப்படி போயிட்டா, வேற போயிட்டான்னு சொல்லி. ஆனா எல்லா பிள்ளைகளும் சுயமாய் கெட்டு போவல்ல. சில பிள்ளைகள் பெற்றோருடைய மதிப்பின் காரணமாக கெட்டு போகிறவர்களும் உண்டு. சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருடைய காரணமாக தன் வாழ்க்கையை விட்டு வழிமாறி போகின்ற காரணத்தினாலே பின்விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பெற்றோரின் பாவத்தின் பின்விளைவுதான் பிள்ளையின் மதியின்மை நாம் பார்க்கின்றோம். பெற்றோரின் ஒழுக்க முறையின் காரணத்தினாலதான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகின்றது. அப்போ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கு? நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுது, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்து நான் எப்படியா இருக்க வேண்டும், வசனத்தை கருத்தாய் போதித்து அவருடைய இருதய பலகையை எழுதிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகின்றார். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சரியான ஒழுக்க முறையில் நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னேன் ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைகளை, நீ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய ஒழுக்க முறையினால, நம்முடைய அலட்சியமான காரியத்தினால நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒழுங்குமுறை சீர்கெட்ட போன நிலைமையில நாம் பார்க்கின்றோம். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, சபைக்கு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸோட போனார். டிஃபன் பாக்ஸோட போய் என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணாரு. அப்போ உதாரணத்தோட ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இது ஒரு பையன் ஸ்கூல் கொண்டு போற டிஃபன் பாக்ஸ். என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுறோம். நல்ல கவனிங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுறோம். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, என்ன சாப்பிடுறோம்? டிஃபன்ல இருக்கிற சாப்பாடை சாப்பிடணும். ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்காம போனா அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? ரிலீஸ் டைம்ல அப்படியே வெளியில போகும். வெளியில போயிட்டு கடைக்கு போகும். கடையில போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடும். அப்படி வாங்கி சாப்பிடும் பொழுது பக்கத்துல ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன செய்வான்? பால் வாங்குவான், அதையும் பார்ப்பான். அப்ப அடுத்த செய்வான், சிகரெட் வாங்குவான், அதையும் பார்ப்பான். ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி அவனும் வாங்குவான். அவன் வாழ்க்கை கெட்டு போகிறது. அப்போ என் வீட்டுல நான் சரியாக என் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது என் பரம தகப்பன் ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வாய்ப்பமா இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை இன்னைக்கு நான் சரியா கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் சபைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கு. பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியவில்லை. பல நேரங்களில் விசேஷத்தை கூடுதல் கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவனுக்குள்ளே அவன் ஏற்கனவே ஆதில இருந்த அன்பை விட்டு விலகி போனா. சின்ன வயசுல நம்மோடு கையை பிடிச்சு சபைக்கு வந்தவன், நம்மோடு உட்கார்ந்தவன், நம்மோட வேதாகமத்தை படித்தவன் இன்னைக்கு தனியா வர ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு தனியா பைபிளை படிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வர ஆரம்பிச்சுட்டான். தனக்கு ஏற்ற நேரத்துல வரதுனால இன்னைக்கு ஆண்டவருக்கும் அவனுக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இன்னைக்கு தூரம் காணப்பட்டது. அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஏற்பட போகின்ற பிரச்சனை
பிரச்சனைக்கு காரணம் தகப்பன் சரியாக திட்டமிடாமல் போனதுதான். இந்த இடத்துல பார்க்கும்போது தன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொண்ட அந்த காரணம் என்ன சொன்னா, தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சரியாக திட்டமிடாமல் போன காரணத்தினாலதான் இன்னைக்கு பிள்ளைகள் அடிமையாக்கி கொள்ள போகிறார். தன்னுடைய அம்மா சரியாக திட்டமிடாத காரணத்தினால்தான் தன் பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். சோ இதனால நம்ம கண்ணில் வார்த்தை பார்க்கும் பொழுது முதலாம் வசனம் சொல்கிறது, தாய் கண்ணீருக்கு காரணம் திட்டமிடாத புருஷன். அவன் தாய் கண்ணீருக்கு காரணம் யாரு? தன் தகப்பன் திட்டமிடாத புருஷன், தன் வாழ்க்கையை திட்டமிடாத புருஷன். அவன் வாழ்க்கையில கடன் அதிகமா ஆரம்பிச்சிச்சு. அப்போ வேதம் சொல்லுகிறது கடன் எதுக்கு வாங்கணும்னா, பைபிள்ல சொல்ற ஒரே ஒரு கடன் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்புக்கு கடன் படுங்கள். பைபிள் சொல்கிற ஒரே ஒரு கடன் அதுதான். நான் எதுக்கு கடன் படணும்? அன்புக்கு கடன் படணும். அன்பு செலுத்தி கடன் படுங்க. நம்ம இடத்துல அன்பு செலுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க இடத்துல அன்பு செலுத்துறதுக்கு கடன் படுங்க. அது ஆண்டவர் சொல்லுகின்றது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தன் வசதிக்கு ஏற்றபடி வாழாமல் தன் இஷ்டத்தின்படி வாழ்றதுனால இன்னைக்கு அநேக கோடிக்கணக்கில் கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக வாழ்க்கை இழந்து போகிற சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அவங்க என் கூட உட்காந்துட்டே இருப்பான். என்னோட வயசு அதிகமாக ஒரு 40 வயசு உள்ளவர். அவர் என்ன செய்வாரு, மொபைல் போன்ல ஆன்லைன்ல எங்கெல்லாம் லோன் இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ஆன்லைன்ல எப்படி எல்லாம் லோன் கொடுக்குறாங்களா, எந்த பேங்க் இருந்தாலும் எல்லாவற்றையும் சர்ச் பண்ணி கொண்டே இருப்பாரு. ஒரு நாள் செஞ்சாரு, எல்லா லோனும் வாங்கிட்டாரு. ஒரு நாள் காலையில என்னுடைய பைபிள் காலேஜ்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இந்த பையனுடைய போட்டோவும் ஒரு குரூப் ஒரு பேராகிராஃப்ல ஒரு மெசேஜும் வருது. இல்ல கவனமா கேளுங்க. அவனுடைய தலையை அந்த போட்டோல உள்ள ஒரு தப்பான ஒரு பிக்சர். அந்த பிக்சர்ல அந்த புகைப்படத்துடைய தலையை எடுத்துட்டு இந்த பையனுடைய தலையை போட்டு மொத்தம் எல்லா பைபிள் காலேஜ் கம்யூனிட்டிக்கு எல்லாருக்கும் அனுப்பப்பட்டது. இது என்ன காரணம்னா, நம்ம லோன் வாங்குறோம், அது சரியா கட்டவில்லை என்றால், அதை நாம் தவறாய் உபயோகப்படுத்தணும் என்றால் நம்முடைய எல்லா கான்டாக்டுக்கும், ஒருவேளை நம்ம Facebook யூஸ் பண்ணலாம், யூடியூப் யூஸ் பண்ணலாம், ஒருவேளை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஸ்னாப் யூஸ் பண்ணலாம், எதுவா இருந்தாலும் நம்ம எல்லா கான்டாக்டுக்கும் நம்மை குறித்து தவறான செய்திகள் அந்த ஒரு விதமான ஸ்கேம் குரூப் என்ன செய்வாங்க, அவங்க பரப்பி விடுவார்கள். சோ இப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்கு நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மனிதன் கடன் வாங்கி வாங்கி தன் கட்ட முடியாத சூழ்நிலையில அவன் வாழ்க்கையில ஒரு முடிவு என்ன ஆச்சுன்னா, ஒரே வழி, நான் அவமானம் சந்திக்க முடியாது சொல்லி அவன் என்ன செஞ்சான், தன்னை மாய்த்து கொண்டான். அவன் மறித்து போனான்னு சொல்லி அவன் பார்க்கின்றோம். பைபிள் சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, போதும் என்கின்ற மனதுடனே தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடனே தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ முதல் வசனத்தில் பார்க்கும்போது தாய் கண்ணீருக்கு காரணம் தன்னுடைய புருஷன் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்ப 7ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 7ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீனதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளோ என்ன பண்ணுங்க, ஜீவனம் பண்ணுங்க. இப்ப என்ன நடக்குது? முதல் வசனத்துல கடன்காரனா, ஆனா 7ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன காரணம் சொன்னா, கடன் இல்லாமல் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இதுக்கு இடையிலே 5 வசனம் உண்டு. 2ஆவது வசனம், 3ஆவது வசனம், 4ஆவது வசனம், 5ஆவது வசனம், 6ஆவது வசனம். இந்த வசனம் எல்லாம் இந்த அதிகாரத்துடைய முறியெலும்பு. இப்போ முதல் வசனத்துல கண்ணீரோடு விதைக்கிறார், 7ஆம் வசனத்துல கம்பீரத்தோடு அறுக்கிறார். இதுக்கு இடையிலே இந்த 5 வசனத்துல தான் இன்னைக்கு செய்தியே அடங்கி கிடக்கு. அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மிக முக்கியமான வசனங்கள் குடும்பத்தை தகுதி அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றுகின்றது. இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே எலிசாபெத் தீர்க்கதரிசியுடைய புத்திராயிருக்க மனைவியுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுது. இல்ல, அவன் எண்ணெய் அதிகமானது முன்ன அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு 3 காரியம் காணப்பட்டது. அதேதான் நாள்ல அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை முறை சரியாக இருந்தது. அதே
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அப்போ இந்த அம்மாவின் வாழ்க்கையில் ஏற்ப மாற்றத்தின் அடிப்படை காரியங்கள் என்ன? இன்னைக்கு நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குடும்ப நிற்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியம் சொன்னல. ஒன்று, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தின் அடிப்படை காரியங்கள் என்ன? முதல் வசனத்துல கண்ணீரோடு இருக்காங்க. கடைசி 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. என்ன செய்யறாங்க? உள்ளே போய் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது வெறும் பாத்திரம் எல்லாம் வைக்கிறாங்க. கவனிங்க, அந்த வெறும் பாத்திரம் வைக்கும் பொழுது எண்ணெய் வருகிறது. எண்ணெய் வந்த உடனே கடல்லாம் அடைக்கிறாங்க. கடல் அடிச்ச உடனே எலிசா சொல்றாரு, இந்த எண்ணெயை நீ வச்சு உன் குடும்பத்தை நடத்திக்கொள்ள சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தின் அடிப்படை காரணங்கள் என்ன? அப்போ நம்முடைய குடும்பம் நிற்க வேண்டும் என்றால், இன்னைக்கு சபைக்கும் குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமை உண்டு இல்ல? அப்போ அந்த குடும்பம் நிற்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க சொல்லி பார்க்கும்போது 1ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய உறவில் வாழ்ந்த குடும்பம். முதல் வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய உறவில் திருக்கரசி புருஷன் ஒரு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசா பார்த்து, உமது அடியானை என் புருஷன் இறந்து போனா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அப்ப ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருந்துச்சு? தேவனுடைய உறவிலே அவர் வாழ்ந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பமாக இருந்துச்சு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய உறவில் பிரச்சனை இல்லை. வாழ்க்கை வாழும் பொழுது எடுத்த திட்டம் உறவு சிதறி போய் விடுகின்றது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய உறவில் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை சீர்படும், என் வாழ்க்கை சீர்படும். தேவனுடைய உறவிலே நீங்களும் நானும் வாழ்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க பார்க்கும்போது அவர் தேவனுடைய உறவில் வாழ்கிறார். என்ன செய்யறாரு? அவங்க நினைச்சிருந்தா எங்கேயே போய் சொல்லி இருந்திருக்கலாம், கடைக்காரன் வராங்கன்னு சொல்லி அக்கம் பக்கம் மறுபடியும் கடன் கேட்டிருக்கலாம், எங்கேயாவது போய் என்ன பண்ணிருக்கலாம். ஆனா சரி என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தீர்க்கதரிசியாக எலிசாவை எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க? கடன்காரன் வந்து தொலை செய்யறாங்க சொல்லி அந்த தேவனுடைய உறவிலே அவர் வாழ்ந்த ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டான். தேவனுடைய உறவிலே வாழ்ந்த ஸ்திரீயாய் காணப்பட்டான். நாட் ஓன்லி விமன், வாழ்க்கை மாத்திரம் அல்ல, அவங்க பிள்ளைகளும் அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைகளை பார்த்து போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அனுப்புறாங்க. பிள்ளைங்க சொல்ல நான் போய் எப்படி கேட்கணும்னு சொல்லி அவங்க மறுக்கல. பிள்ளைகளும் அவங்களும் கீழ்ப்படிந்தார்கள். அப்ப பிள்ளைகள் வாழ்க்கையில் கீழ்ப்படியது இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் இவ்வாறே சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது எனக்குள்ளே சந்தோஷம் உண்டானது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே வாழ்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது எனக்குள்ளே சந்தோஷம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த உறவு எதில் இருக்கணும்னா தேவனோடு இருக்க வேண்டும். என் உறவு சபையோடும் தேவனோடு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய உறவிலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய உறவு இல்லை. நீங்க சபைக்கு ஒரு வேஷமான வாழ்க்கை நீங்க அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்க ஏற்ற உறவுகளாய் இருக்க வேண்டும். நீங்க அநேகருடைய பிள்ளைகள் வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய உறவில் இன்னைக்கு பின்வாங்க நிலைமையில நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அநேக இல்லங்கள்ல பார்க்கும்போது, அநேக வீடுகள்ல பார்க்கும்போது இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிறான்னு சொல்லி நீ சபைக்கு கூட வராமல் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஞாயிற்றுக்கிழமை ஆனா சனிக்கிழமை ஆனா இன்னைக்கு டியூஷன் போகிற பிள்ளைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அனுபவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு அநேக கேட்கிறாங்க, பாஸ்டர் பிள்ளைய டியூஷன் போறாங்க, அவங்க போகட்டுமான்னு சொல்லி பாஸ்டர் பர்மிஷன் கேட்கிறாங்க. பாஸ்டர் என்ன சொல்லணும்? போட சொல்லணுமா? வேதத்தின்படி அது தவறான காரியம். முதலாவது 6 நாட்கள் உலக காலத்தில் ஈடுபட்டாலும் 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். 7ஆம் நாள் ஆண்டவருக்குரிய நாள். அதை ஒருவரும் பிரிக்க முடியாது. நீங்க அநேக வீடுகள்ல பார்க்கும்போது இன்னைக்கு நான் பார்க்கும்போது போனோம்னா இன்னைக்கு பிள்ளை உள்ளது படிச்சிடறாங்க, கதவை சாத்திக்கிறாங்க. காரணம் பிள்ளைங்க படிக்கிறான்னு சொல்லி அநேக பெற்றோர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். இன்னைக்கு பிள்ளை படிக்கிறா என்ன பண்றாங்க யாரும் தெரியும். இன்னைக்கு பல நேரங்கள்ல ஆவிக்குரிய தொடர்பே இல்லாம இன்னைக்கு உலக ஞானத்தை தேடிக்கொண்டு தன் வாழ்க்கையை சிதறி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அம்மா அப்படிதான் தன் பிள்ளை தன்னுடைய மகளை ஞாயிற்றுக்கிழமை சபை கூட வராம ஒரு போர்டை கமிஷன் வீட்டுல உட்காந்து
நீ படின்னு சொல்லி அவன் அம்மா சொல்லிடுச்சு. இன்னைக்கு அந்த மகனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு பாய் ஃப்ரெண்டோட தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. இதை பார்த்த தன்னோட தாயார் அந்த மகனை பார்த்து கேட்கிறாங்க, நீ பண்றது தவறுன்னு சொல்லி. ஆனா அந்த மகன் தன்னோட தாயாரை பார்த்து கேட்கிறாங்க, நீ பண்றது சரியா, உன் வாழ்க்கை எப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பல நேரங்களில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு நாம் சில நேரங்களில் ஆதிக்குரிய வாழ்க்கையை தடுமாறுகிறதுனால என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தடுமாறி போகிற சூழ்நிலைக்குள்ளாக வருகின்றது. நீ என்ன படிச்சாலும் எது இருந்தாலும் ஆண்டவரின் நாடுல ஆண்டவருக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கணும். ஏன் ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார முடியாதா? ஏன் ஒரு மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதா? இன்னைக்கு பல பெற்றோர்கள் செய்கின்ற ஒரு காரியம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு பல நேரங்களில் எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள எங்கள் வாழ்க்கை அடிமரமாய் இருக்கின்றது. தேவனுடைய உறவு இல்லை. இந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க? வாழ்ந்த குடும்பமாய் காணப்பட்டார்கள். அதனாலதான் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் காணப்பட்டுச்சு. இன்னைக்கு என் குடும்பம் தேவனுடைய உறவு இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய உறவில் காணப்பட வேண்டும். இரண்டாவது, மூன்றாம் வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே முதல் பகுதி இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறுப்பார்த்தங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரம் எல்லாவற்றையும் பார்த்து நெருங்கதை ஒரு பக்கத்திலே கொண்டு வா. இரண்டாவது, இந்த எலிசாவுடைய வார்த்தை கேட்டவுடனே இந்த ஸ்திரீ மறக்கவில்லை. இரண்டாவது அவர் செய்த ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது தேவ சமூகத்திலே கடந்து சென்றார். முதலாவது என் உறவு எப்படி இருக்கணும்னா ஆண்டவரோட தேவனோடு இருக்கிற உறவிலே நான் நேர்த்தே வாழ வேண்டும். இரண்டாவது, தேவ சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டும், தேவ சமூகத்துக்கு போகிறவனா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற தாவீது சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பெயரால் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆதாமை கூட வாசப்படுவதை காட்டிலும் உம்முடைய வாசப்படி காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் 1000 நாளை நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லுகின்ற ஒரு நாள் அது மேன்மையாக உண்டு, அது மேன்மையாக உண்டு. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்திலே காத்திருந்தார், தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஒருவேளை ஸ்திரீ கேட்டிருக்கிறார், இடத்துல ஒண்ணுமே இல்லை, இது என்ன யார் ஆள போறாரு, இதை விட்டு என்ன செய்ய போறேன்னு சொல்லி கேட்கிறார். ஒருவேளை அவங்க வெறும் பார்த்தவங்க பக்கத்து வீட்டுல கேட்கும் என்ன சொல்லிருப்பாங்க, பக்கத்து வீட்டுல எல்லாரும் இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இவளுக்கே வாழ்க்கை வழி இல்லை, இவளுக்கே ஒண்ணுமே இல்லை, சாப்பிட வழி இல்லை, இவனுக்கு வெறும் பாத்திரத்தை வாங்க வந்துட்டேன்னு சொல்லி உடல் கேட்டு இருக்கலாம். ஆனா எதை குறித்து கவலைப்படல. அவன் எலிசா சொன்னது போல அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டிக் கொண்டு பரத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவ சமூகத்தை விட்டு பிரியாதவனாய் இருந்தார். அண்ணாவை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் பிரியாத ஸ்திரியாய் இருந்தார். அநேக சொன்னாங்க, அண்ணா போதையில பேசுறாங்க, அண்ணா ஒரு அது சொல்றது அவர் மன சொல்வராக அண்ணாவுடைய நிலைமை மோசமான நிலைமையாக இருக்கு, அதனால ஆண்டுடைய சமூகத்தை கதறான்னு சொல்லி. ஆனா அண்ணா எதை குறித்து கவலைப்படல. ஆண்டுடைய சமூகத்துல தன் கண்ணீரை ஊற்றினார். இத்தனை நாட்கள் என் வீட்டுல கண்ணீரை ஊற்றிருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் முன்னதாக கண்ணீரை ஊற்றிருக்கலாம். ஆனா அண்ணா செய்த ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீர் ஊற்றினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீரா இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அப்போ நான் எந்த பிரச்சனையில காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கடந்து வர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். இயேசு சொல்லுகின்றார், என்னாலே அல்லாமல் உங்களில் ஒன்றும் செய்ய முடியாது, என்னாலே அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. காரணம், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாத காரியம் ஏராளமா இருக்கலாம், ஆனா ஆண்டவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், யாராகிலும் கடந்த காலங்களில் தேவ சமூகத்தோடு உள்ள உறவில் இருந்து பின்தங்கி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் ஒருவேளை போவாங்கன்னா வேதம் சொல்கிறது, சத்தம் கேட்பாங்க, நமக்கு தெரியாமலேயே நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு அது நம் குடும்பங்களை அழித்துவிடும். புரியுங்களா? யாராவது கடந்த காலங்களில் தேவ சமூகத்தோடு உள்ள உறவிலிருந்து ஒருவேளை பின்தங்கி
அது நம் குடும்பங்களை அழித்துவிடும் என்பதை நான் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நான் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அப்போ தேவ சமூகத்திலே தேவ சபைக்கும் குடும்பத்துக்கும் நெருங்கிய உறவு என்பது நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. Don't forget the church and the family has a close relationship. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்களும் நானும் பிரியாத பிள்ளைகளாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மூன்றாவது, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியம் தேவ மனிதருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு. தேவ மனிதருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு. அவர் சொல்ல அந்த தீர்க்கதரிசி புத்திரன் மனைவி என்று அவர் என்ன செய்யறாரு, அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, அவள் இருக்கிற துன்பத்துல, அவருக்கு கஷ்டத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, கதவை கூட்டிக் கொண்டு வீட்டுல போய் பக்கத்துல எல்லாம் போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து ஆண்டவரை பார்த்து ஜெபி. ஒருவேளை இந்த மனைவி சொல்லியிருந்திருக்கலாம், நான் ஒரு தீர்க்கதரிசி புத்திர ஊழியக்காரருடைய மனைவி, எனக்கு இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லி ஒருவேளை கேட்டிருந்திருக்கலாம். நான் ஜெபிக்காத ஜெபமா என்று சொல்லி ஒருவேளை கேட்டிருந்திருக்கலாம். ஆனா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இது கற்றுக்கொள்கிற காரியம் தேவ மனிதனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு. நம்முடைய சபை ஊழியக்காரருக்கும் நமக்கு இருக்கிற உறவு. நீங்க அநேக நேரங்கள்ல நீங்க கொஞ்சம் வேதம் படிச்சுட்டாலே எனக்கே போதனையா, எனக்கு தெரியாத சத்தியமா, நானே ஒரு ஊழியக்காரன் மனித, நானே ஒரு ஊழியக்காரன், எனக்கே சத்தியமான்னு சொல்லி பல நேரங்களில் சொல்லுகிற காரியம் உண்டு. இன்னைக்கு நமக்கும் ஒரு காரியத்துல சொல்றேன், 1000 ஊழியர் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், 1000 ஊழியர் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களுடைய சபையிலே நீங்க கை நீட்டி வாங்குகிற அப்பத்துக்கும் ரத்தத்துக்கும் கொடுக்கின்ற ஊழியக்காரர்களுக்கு நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். உங்களுக்கு 1000 போதனை ஒரு சபைக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு முன்பதாக 1000 ஊழியக்காரர்கள் சபையில ஊழியம் பார்த்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நீங்களும் நான் உண்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் என்னுடைய உறவிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கிறிஸ்து பிரியமானவர்கள், 3 காரியத்தை பார்த்தோம். முதல் காரியம், தேவனுடைய உறவில் அவர் வாழ்ந்த குடும்பமாய் காணப்பட்டார். இரண்டாவது, தேவ சமூகத்தை விட்டு பிரியாதவராய் காணப்பட்டார். மூன்றாவது, தேவ மனிதருக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே நான் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனாலதான் அவர் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு, என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த பாத்திரம் நிறைந்த பெண் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வா. என்ன சொல்றாங்க, அங்க வச்சிருந்த பாத்திரம் நிறைஞ்சிருச்சு. அவன் சொல்றாங்க, அம்மா பாயிண்ட் பார்த்து சொல்றாங்க, போய் இன்னும் பாத்திரம் கொண்டு வா. மகன் சொல்றான், வேறு பாத்திரம் இல்லை. சொன்ன உடனே என்ன ஆகுது, எண்ணெய் நின்று போயிற்று. நிரம்பியது, நிரம்பி ஓடிக்கொண்டது. நிரம்பி போய்கொண்டே பாத்திரம் நிரம்பி அது ஓவர் ஃப்ளோ ஆன உடனே என்ன செஞ்சு பாத்திரம் இல்லாததால நின்று விட்டது. ஒருவேளை அந்த இடத்துல இன்னும் அநேக பாத்திரம் இருந்திருந்தா எண்ணெய் வாய்ப்பு கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என் 3 காலத்தை கடைபிடிக்கும் போது என் வாழ்க்கையில ஓவர் ஃப்ளோயிங் பண்ண ஆண்டு ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஏன் நின்று போயிடுச்சு தெரியுமா? இன்னைக்கு எப்படி இந்த பாத்திரம் இல்லாதனால அந்த இடத்துல எண்ணெய் நின்று போயிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றத்தினாலதான் பல நேரங்களில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் தக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக காணப்படுகிறேன். முதலாவது, தேவனுடைய உறவில் நீங்கள் நானும் செயல்பட வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு பிரியாததா இருக்க வேண்டும். தேவ மனிதனுக்கும் நமக்கு இருக்கிற உறவில் சிறப்பட வேண்டும். Strengthen relationship with God through faith and obedience. தேவனுடைய உறவை நம்பிக்கையுடன் கீழ்ப்படிதலுடன் நடத்த வேண்டுமா, கட்டி கொள்ள வேண்டும். Strengthen பண்ண relationship Godோட, faithோட, obedienceோட நான் கட்ட வேண்டும். இரண்டாவது, stay connected to God. தேவ சமூகத்தில் உள்ள உறவிலே நடத்தமா வாழ வேண்டும். மூன்றாவது, always remember that God is with you and provide for you. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்காதவனாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்படி இந்த 7 விதவையுடைய ஸ்திரீ வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். தேவ சமூகத்தை விட்டு பிரியாதவனாய், ஆண்டவருடைய உறவிலே நான் விலகாதவனாய், தேவ மனிதனோடு நமக்கு இருக்கிற உறவிலே ஒருபோதும் பிரியாதவனாய் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக
வாழ்க்கையில ஓவர்ஃப்ளோவாக என் வாழ்க்கையில அளவில்லா ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரம்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் இவ்வார்த்தைகளை நமக்கு என்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.